விக்கிரவாண்டி தொகுதியில் பாமகவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என அமைச்சர் பொன்முடி கேட்டுக்கொண்டார். நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ரவிக்குமார் நின்று வெற்றி பெற்ற பொழுது அவருக்கு எதிர்ப்பாக நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே டெபாசிட் இழந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. அது அங்க மட்டும் இல்ல, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலேயும் தொடர வேண்டும். இதே விழுப்புரத்தில் 2006 நம்முடைய டாக்டர் ஐயா, மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள், நான் இப்ப மாவட்ட செயலாளர் 2006 அந்த டாக்டர் ஐயாவை அழைத்து விழுப்புரம் முனிசிபல் ஹைஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு கூட்டம் நடத்தினோம். இந்த 2006க்கு முதல்ல தான் இங்கே சொன்னார துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்தவர்கள் என்று. அந்த உயிரிழந்து விட்டார்கள். அவருடைய நினைவாக அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது நான் அந்த மேடையிலே இருந்தேன். அப்பொழுது அந்த மேடையிலே இருக்கிற பொழுது கலைஞர் அவரை பார்த்து டாக்டர் ஐயா சொன்னார், நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர். 2006 தேர்தலுக்கு முதல்ல நடைபெற்றது. நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர். வந்தவுடனே எங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். மஞ்சா துண்டை போட்டு அவருக்கு வாழ்த்து சொன்னவர் தான் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள். வந்தவுடனே 20% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.